திட்டிருக்காங்க. திட்டின காரணத்தினால இவரு அடிக்கடி இந்த மாதிரி சண்டை வருமாங்க. சண்டையில இவர் வந்துட்டு அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு வெளியே போவாராம். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் வருவாராம். அந்த மாதிரி தான் அன்னைக்கும் இவரு கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. அன்னைக்கு வெளியே வந்த அந்த நபர் கையில இருந்த எல்லா காசுக்கும் ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்காருங்க. சரக்கு அடிச்சுட்டு எங்க சரக்கு அடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு படியில உட்கார்ந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டுல தாங்க சரக்கு அடிக்கிறதுக்காக உட்கார்ந்து ஃபுல் போதைங்க. எந்திரிச்சா இவரால ஸ்டெடியா நிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர போதையில இருந்த அந்த நபர் படியில ஏறலாம் அப்படின்னு ஏறும்போது கால் ஸ்லிப் ஆகி அன்னைக்கு அந்த ஆத்துலயும் விழுந்துடுறாருங்க. அவரோட நேரமோ என்னமோங்க, அந்த ஆத்துல ஃபுல்லா பயங்கரமா தண்ணி போயிட்டு இருந்திருக்குங்க. அந்த படிக்கட்டுலயே இவங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த படிக்கட்டுக்கு மேல வரைக்கும் தண்ணி இருந்திருக்குங்க. ஆனா இவரு அந்த தண்ணிக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார் போலங்க. ஆத்துல அடிச்சுக்கிட்டே போயிட்டாருங்க. இவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டாங்கன்னா, அவன் கோவிச்சுட்டு போனா என்ன, ஒரு வாரத்துல வந்துருவான். இல்ல அப்படின்னா இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவான். இல்ல 1 மாசத்துல வந்துருவான் அப்படின்னு அத அவங்க கண்டுக்கவே இல்லங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல்லா மழையும் பெஞ்சிருக்கு. நைட் டைம்ல. அந்த பக்கம் யாருமே போகவும் இல்ல அந்த ஆத்து பக்கம். அப்படியே அன்னைக்கு அவரு அந்த ஆத்துலயே இறந்தும் போயிட்டாராங்க. இவங்க ஃபேமிலி யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கு. இப்போ வரைக்குமே இந்த வினோத்தோட உடம்புல அந்த ஆன்மா வர்ற வரைக்குமே, அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்கான், நல்லபடியா சம்பாரிச்சுட்டு வருவான், வீராப்பா போன பையன் நல்லா